Today we are going to see the Nandagram, and here first we came to the Vrindakunda place managed by ISKCON in this Brajadham. இங்கே இப்போ நம்ம இருக்கிற இடம் விருந்தகுண்ட். இது இஸ்கானோட ஒரு நிர்வாகத்தின் கீழே இங்கே இந்த பிரஜதாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுக்கு அடுத்து நம்ம நந்தகிராம் போகவிருக்கோம். Now we know from Shastra that spiritual abode of Krishna is eternal. சாஸ்திரங்களில் கிருஷ்ணருடைய இந்த ஸ்தலம் நித்தியமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. But it's like, who remembers shlokas from Brahma Samhita? Sahasrapatra Kamalam Kukulakyam Mahatpadam. The Goloka Krishna's plain looked like a fantastic, splendid lotus with millions of petals. கிருஷ்ணருடைய இந்த லோகம் எப்படிப்பட்டதுன்னு பிரம்ம சம்ஹிதாவில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப அற்புதமான ஒரு பல கோடிக்கணக்கான இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை மலரை போன்றது. Spiritual planet is alive, is made of conscious atoms, not of the matter. There's no matter, there's no that jada tattva, there's no unconscious materials in spiritual world. The planet is conscious. ஆன்மீக உலகமே உயிரோட்டம் உள்ளது. இங்கே ஜடம்ன்ற பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது ஆன்மீக உலகத்தில். Srila Prabhupada explains that Krishna is such a potency that Swabhaviki Jnana Bala Kriyacha. Naturally, everything occurs as a natural consequence. Just like when summer comes, naturally we get mango season. So whatever Krishna wishes, according to his desire, the spiritual world produces, manifest. Season or not season, Krishna wants mangoes, mangoes are there. Krishna wants on the same tree mangoes and apples and oranges, Kalpavriksha produces. Prabhupada says Kalpavriksha can give you samosas and kachoris also. So it's a different concept altogether. ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டதுன்னா அங்கே எல்லாமே கிருஷ்ணருடைய விருப்பத்தின்படி நடக்கிறது. எப்படி இங்கே கோடை காலம்னா இயற்கையாகவே மாம்பழம் கிடைக்கும். அது மாதிரி அங்கே கிருஷ்ணருடைய விருப்பம் என்னவோ அதுதான் அங்கே அந்த பருவம். அது கோடை காலமோ குளிர்காலமோ எந்த காலத்துலேயும் அவர் என்ன விருப்பப்படுறாரோ அது கிடைக்கும். அது ஒரே மரத்தில் வந்து மாம்பழம், ஆரஞ்சு, ப்ரோப்போஸ் சொல்ல சமோசா, கச்சோரிலாம் கூட மரத்துலேருந்தே கிடைக்கும். அந்த மாதிரி கற்பவருஷ மரங்கள்லாம் அங்கே இருக்குது. It's a perfect place, done according to Krishna's mind, according to Krishna's mood, according to Krishna's desires. கிருஷ்ணருடைய மனநிலைக்கு ஏற்ப, கிருஷ்ணருடைய விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாமே கிருஷ்ணரின் விருப்பப்படி அங்கே பூரணமான ஒரு உலகமாக இருக்குது. Krishna wants a sunny day to go on picnic with his gopas, arranged. Whenever Krishna walks, the newly sprouted grass just appears. Just a second before he puts the foot, fresh, soft, young grass is there to not to harm his lotus feet. So whole planet is cooperative with climate, with shades, with breeze, with trees, with grass, with animals. Everybody is centered how to please Krishna, how to give him pleasure. அங்கே இப்போ கிருஷ்ணர் கோடை காலத்தில் நண்பர்கள் கோபர்கள் கூட சேர்ந்து ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டார்னா அதுக்கேற்ற மாதிரியான அந்த சூழ்நிலைகள் அமையும். அங்கே அவர் நடந்து போகும்போது அவருடைய திருவடிகள் வந்து காயம்பட்டுடாமல் குத்திடாமல் இருக்கிற மாதிரி கீழே அந்த பொருட்கள்லாம் வந்து அப்போ தான் புதிதாக முளைத்து வர அந்த பொருட்களாக இருக்கும். அது கூட கடினமாக இல்லாமல் ரொம்ப மென்மையான அந்த பொருட்கள் இருக்கும். ஸோ அவர் நடக்கிறதுக்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி அங்கே எல்லா சூழ்நிலைகளுமே அவர் விருப்பத்துக்கு ஏற்ப மாற்றமடையும். For us it's difficult to understand spiritual because it's really perfect and it looks like dream to us, looks like some imaginary thing, looks like some kids are dreaming, sitting and dreaming, should be like this and should be like that, and you know, but actually reality exists perfect. ஆன்மீக உலகத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஏதோ குழந்தைகள் கனவு கண்டுட்டு இருக்கிற மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது மாதிரியான ஒரு விஷயம் அங்கே நடக்கிறதா தெரியலாம். ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அது இருந்துகிட்ருக்கு.
our problem is we are looking for perfect soul in material world. We want perfect wife, always speak like a sweet cuckoo, sound making, and always cooking perfectly for us, and never complaining and never asking anything. We want perfect kids who are obeying whenever we say sit down and keep quiet. Yes, they sit down, keep quiet. It's illusion. It's not going to happen. We are looking for Vaikuntha in the material world. That is Maya. Maya, not here. It's what is exactly saying. You're looking in the wrong place. இங்கே பௌதிக உலகத்தில் நம்ம பூரணத்துவத்தை எதிர்பார்க்கிறோம். அதுதான் நம்முடைய பிரச்சனையே. இங்கே வந்து நமக்கு நம்ம சொல் பேச்சு கேட்குற மாதிரி ஒரு மனைவி வேணும், எதுக்கும் ஆசைப்படாதவங்களாக இருக்கணும், நம்ம விருப்பப்படுற மாதிரி அவங்க நடந்துக்கணும், நம்ம குழந்தைங்கள்லாம் சொன்னால் சொல் பேச்சு கேட்குற மாதிரி இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இது அதுக்கான இடம் கிடையாது, இங்கே அது நடக்காது. இது வந்து அதனால தான் இங்கே நம்ம இல்லாத ஒன்று தேடுறதுனால இது மாயா. மாயா அப்படின்னா இல்லாத ஒன்று. What do the ladies, what do they want? They want shelter, they want loving, affectionate husband, they want somebody who will not beat them, who will not abuse them, accuse them, shout at them. People, you are looking for Krishna. You are looking for perfect being. That is Krishna. That is only shelter. Male or female, we are all looking for perfect relationship. That is Krishna. பெண்கள்லாம் என்ன தேடுறாங்க? அவங்க ஒரு நல்ல பக்குவமான ஒரு பூர்ணமான ஒரு கணவன் வேணும், நம்ம விருப்பப்பட்டதை மாதிரி நடந்துக்கணும், அவங்க நம்மளை திட்டக்கூடாது, நம்மளை கடிந்து பேசக்கூடாது, அப்படி விரும்புகிறாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக உலகம் வந்து இந்த பௌதிக உலகம் மாதிரியான பௌதிக உலகம் வந்து ஆன்மீக உலகம் மாதிரி இங்கே நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. So Krishna's world is perfect, Krishna's place is perfect, Krishna's friends are perfect, Krishna's associates, everything related to Krishna in spiritual, everything is perfect. கிருஷ்ணருடைய உலகம், அங்கே இருக்கக்கூடிய அவருடைய கூட இருக்கிறவங்க அந்த எல்லாமே பூர்ணமான நிலையில் இருக்குது. So the spiritual exists eternally. And when Krishna comes from the spiritual to material world to perform his pastimes, the spiritual also comes and manifests for his needs, according to his desire to serve him. கிருஷ்ணருடைய அந்த நித்தியமான உலகம், கிருஷ்ணர் இங்கே அவருடைய லீலைகளை புரியறதுக்காக வரும்போது அந்த ஆன்மீக உலகமும் அவர் கூடவே இங்கே அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற விதத்தில் இங்கே வருது. So when Krishna comes, his abode comes, and therefore this Vrindavan Dham, Raja Dham, 54 square miles marked in the material plane, actually is completely unlimited spiritual manifested within. அதனால தான் கிருஷ்ணர் வரும்போது அவருடைய ஆன்மீக உலகமும் இங்கே வருது. இந்த பௌதிக உலக பார்வையில் 54 சதுர மைல்கள் சுற்றளவு கொண்ட இந்த பகுதி வந்து பிரஜதாம் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே சொல்லணுன்னா இங்கே வந்து ஒரு எல்லை இல்லாத ஆன்மீக உலகம் இங்கே இருக்குது. It's difficult to explain, but the Krishna eternally exists in Vrindavan, and even now the spiritual aspect of Vrindavan is fully on. All the Krishna Leelas are happening. Right now, while we are sitting here, there is another dimension which is Radha Krishna's pastimes happening right now here in this area. இது ஆன்மீக உலகம் பற்றின விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டமானது தான். ஆனாலும் உண்மை என்னென்னா இங்கே இப்போவும் எல்லா ஆன்மீக லீலைகளும் இங்கே நடந்துகிட்ருக்கு. கிருஷ்ணருடைய வேறு ஒரு கோணத்தில் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. எல்லா லீலைகளுமே இங்கே நிரந்தரமாக நடந்துகிட்ருக்கு. The difference between Vrindavan Dham and any other holy place is that this exists eternally. Nitya Leelas are performed eternally here. மற்ற தாமங்களுக்கும் விருந்தாவன தாமத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இங்கே விருந்தாவன தாமத்தினுடைய லீலைகள்லாம் நிரந்தரமாக எப்போதுமே நடந்துகிட்ருக்கு. We were discussing another day with our Kerala party that when you come to Guruvayu, you will hear the story how Guru
and Vayu, Brihaspati and Vayu, how they brought the deities from Dwaraka, worshipped by Rukmini, and then deity was brought to Guru Vayu and then start worship, and then later on Shankaracharya came and show how to do properly pujas according to Shastra. This happened 5,000 years ago. In Vrindavan, Leelas are happening every day. Never, you are speaking something. On this place, something happened 5,000 years ago. On this place, something happened 5 seconds ago. It's eternal, it's Nitya Leela. There's a big difference in Vrindavan Dham and any other holy place. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவங்க கேரளாவில் வந்திருக்கவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ குருவாயூரை பற்றி சொல்லும்போது எப்படி குருவான பிரகஸ்பதி தொடங்கி அந்த விக்கிரகம் வந்து துவாரகையில் வழிபடப்பட்டு அது வந்தது அப்படின்ற அந்த வரலாறு நம்ம கேட்டோம். அந்த லீலை நடந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஆனால் இங்கே விருந்தாவன லீலைகள் அப்படின்னா எல்லாமே இங்கே நிரந்தரமாக நடந்துகிட்ருக்கு. இப்போவும் 5 வினாடிக்கு முன்னாடி நடந்த லீலை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். So those who are pure soul, they can see Radha Krishna pastimes. யாரெல்லாம் தூய்மையான ஆத்மாக்களோ அவங்களால ராதாகிருஷ்ணருடைய அந்த லீலைகள் நடக்கிறதெல்லாம் அவங்களால கண்கூட பார்க்க முடியும். So I just give you one example from Acharyas. ஆச்சாரியர்கள் சொல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். One of Acharyas wrote that when gopis are taking bath, their long braided hair is floating on the water just like a snake. It looks like that when they swim, that long hair going behind them and looks like a snake. இப்போது பெண்கள் வந்து குளத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய நீண்ட அந்த தலைமுடி வந்து பின்னலோடு இருக்குது, அது பின்னப்பட்டிருக்கு. அவங்க பின்னாடி வந்து அந்த பின்னல் வந்து தண்ணியில் இப்படி நெளிஞ்சு போகிறது வந்து ஒரு பாம்பு அவங்க பின்னாடி போகிற மாதிரி தோணுது. So another devotee, when he read this poetry, he felt a little upset. Oh, how can you compare Gopi's beautiful hair to the black snake? It's not appropriate. He felt a little bad about it. ஒரு பக்தர் இந்த உதாரணத்தை வந்து படிக்கும்போது அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எப்படி வந்து கோபியர்களுடைய அழகான அந்த பின்னலை வந்து கருப்பை பாம்பு ஓட ஒப்பிட்டு சொல்ல முடியும், அது சரியானதா இல்லையா அப்படின்னு நினச்சார். So he went on one holy kunda here in Vrindavan and Govardhan, and he was sitting and chanting on the bank of the kunda. அவர் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு குளம் விருந்தாவனத்தில் இருக்கிற ஒரு குளக்கரையில் போய் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தார். Then he saw the local girls came and were taking bath. அப்போது அங்கே உள்ளூரில் இருக்கிற பெண்கள் சின்ன பொண்ணுங்கெல்லாம் வந்து அங்கே குளிக்கிறாங்க. Then in one moment he was chanting, open eyes, and he saw the black snake coming just behind girls, just like swimming after the head of the girl, just about to bite. அப்போது அந்த ஒரு பொண்ணோட பின்னாடி அந்த தலைக்கு பின்னாடி அதே மாதிரி ஒரு பாம்பு வந்து அந்த பொண்ணை வந்து கடிக்க வர மாதிரியே ஒரு அந்த காட்சி இருந்தது, அதை பார்த்தார். So he shouted, girl, watch out, snake, snake. உடனே அவர் பாம்பு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கத்துறார். So the girl turned and he could understand it's just their hair. இப்போ அந்த பொண்ணை திரும்பி பார்த்தபோது அந்த பொண்ணோட முடியே தான் அது அப்படின்றத அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. And he said, oh, this is true, it really looks like a snake. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது, இது உண்மையிலே நம்ம படித்தோமே அதே மாதிரி இது பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு. And then he offered pranam to apologize that devotee in the mind. He offered pranam. அதுக்கப்புறம் அவர் வந்து மனசுலேயே அந்த கருத்தை எழுதியிருந்த அந்த பக்தருக்கு நமஸ்காரம் தெரிவிச்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு வேண்டினார். But when he opened eyes, no more girls around. Gopis, they showed him that actually he saw the spiritual bodies of gopis. Actually he saw really happen. Really it is like this. So this is spiritual world. Those who are pure may get blessing like that. அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அங்கே குளிச்சுட்டு இருந்த பெண்கள் இல்லை. அப்போ வந்து கோபியர்கள் வந்து அவர் என்ன சாஸ்திரத்தில் படித்தாரோ அது உண்மைதான் அப்படின்றத அவருக்கு காட்டுறதுக்காகவே அவங்க வந்திருக்காங்க. So Bhaktivinoda Thakur explained the mystery to us. பக்தி வினோத் தாக்கூர் வந்து நமக்கு அதுக்கான
மர்மம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத விளக்குறார். Vrindavan is as it is, always spiritual, always Krishna never leaves Vrindavan. He is always present here with Gopas and Gopis eternally. பிருந்தாவனம் நித்தியமானது, எப்போதுமே இங்கே கோபியர்களோட இங்கே லீலைகள் நடந்துகிட்ருக்கு. But for materialistic people there is a thin layer, he said, like a film, like a thin layer, like some tin foil which covers the Vrindavan. So materialistic people cannot see, they can see just externally. ஆனால் இந்த விருந்தாவனத்தை பௌத்திகமான மக்களால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மெல்லிய ஒரு சிறிய ஒரு விஷயம் வந்து அது ஒரு திரை மாதிரி அது வந்து மறைச்சிருக்கு. So we chant more, we read more, we serve more, and one day by Krishna's blessings, by Acharya's blessing, we may see Radha Krishna's pastime just like Acharyas that did. நம்ம ஜபம் பண்ணிட்டு நிறைய சேவையில் ஈடுபட்டு நம்ம தொடர்ந்து இந்த பக்தி தொண்டில் பயிற்சியில் ஈடுபடும் போது ஒரு நாள் ஆச்சாரியர்களுடைய கருணையால் நாமும் அந்த ராதாகிருஷ்ணருடைய லீலைகளை காணுவதற்கு சாத்தியம் இருக்குது. So it's difficult to explain. And all Acharyas, they are so pure souls, they have their spiritual bodies, maybe as a gopis, maybe as a manjaris, maybe as a gopas. These are all spiritual beings, eternal associates of Krishna. எல்லா ஆச்சாரியர்களும் நித்தியமாக கிருஷ்ணரோட சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவங்களுக்குன்னு நித்தியமான சொரூபம் இருக்குது. அவங்க கோபியர்களாக இருக்கலாம், மஞ்சரிகளாக இருக்கலாம், இந்த மாதிரி வெவ்வேறு நிலைகளில் அவங்க கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய நித்திய சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க. So we know that when we see our parampara, one day we were showing to somebody our altar and say, okay, this is Gauranitai, this is Lord Nrsingadev, this is Panchatattva, and before saying Guru Parampara, that gentleman say, and these are the old, great, wise rishis of India. I said, not exactly, not exactly. ஒரு நாள் நம்ம கோயிலில் வந்து புதுசாக கொஞ்சம் ஒரு குடும்பத்தில் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட இது கௌரணி தாய், இது நரசிங்கதேவ், இது பஞ்சதத்துவா அப்படின்னு மேலேருந்து அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த குரு பரம்பராவை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த வந்திருந்த ஒருத்தர் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப பழங்காலத்து சாதுக்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவை சேர்ந்த பழங்கால சாதுக்கள் அப்படின்னு அவராக சொன்னார். ஆனால் அது அப்படி நம்ம சொல்லிட முடியாது. Not only they are great rishis, but actually they all have their swarupa as a manjaris and gopis in Krishna Leela. This is the closest persons to Radha and Krishna, the one who are daily seeing Radha Krishna, one who are daily participating in Radha Krishna Leela, not just some old wise rishis, you know. ஏதோ பழங்காலத்து ஒரு சாதுக்கள் ரிஷிகள் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் ராதாகிருஷ்ணருடைய லீலைகளில் பங்கெடுத்துக்கிட்டு ராதாகிருஷ்ணரை பார்த்துக்கிட்டு அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். So spiritual world means Bhagavan is enjoying with his devotees spiritual pastimes, complete enjoyment from morning to evening and all night also. ஆன்மீக உலகம் அப்படின்னா முழுக்க கிருஷ்ணர் அவரோட பக்தர்கள் கூட ஆன்மீக லீலைகளில் பங்கெடுத்துட்டு இருக்கார், நாள் முழுக்க இரவு நேரத்திலையும் கூட. So we know from Shastra that you can have 5 basic relationships with Krishna: Shanta, Dasya, Sakya, Vatsalya and Madhurya. சாஸ்திரங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது சாந்த, தாஸ்ய, சாக்கிய, வத்சல்ய, மாதுரியா அப்படின்ற 5 விதமான உறவுகள் நம்ம கிருஷ்ணரோட வளர்த்து கொள்ளலாம். So here when spiritual manifested that beautiful lotus, the whole of the lotus, the center of the lotus, that is Nandagram. This is where we are now. இந்த ஆன்மீக உலகம் இங்கே காட்சி கொடுக்கும்போது அந்த ஆன்மீக உலகத்தினுடைய மைய பகுதி தான் நந்தகிராம். அந்த பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். Nandagram is Nanda Maharaj's house. நந்தகிராம் என்பது நந்த மகாராஜருடைய வீடு. This is where Krishna and Balaram live. அங்கே தான் கிருஷ்ண பலராமர் வசிக்கிற இடம். And this is the centers of all happenings around the Krishna. So this is the hub where all rasas serve. Shanta,
Dasya, Sakya, Vatsalya, Madhurya, all 5 rasas are there from Nandagram manifested here, and then from there expands all around the Braj. இங்கே தான் எல்லா விதமான உறவுகளும் சாந்தா, தாஸ்ய, சாக்கிய, வத்சல்யா, மாதுரியா எல்லா உறவுகளும் இங்கேருந்து தான் தொடங்கி அந்த கிருஷ்ணருடனான அந்த உறவை வளர்த்து கொண்டு அவங்க சேவைகள் புரிகிறாங்க. So around the Nandagram there are 8 villages in 8 direction. North Vishaka and Lalita's village on the east, Tunga Vidya, and like all the 8 principal gopis, they are born in 8 villages around the Nandagram, just like a lotus hall, and then you have first 8 petals around. இப்போது தாமரையோட அந்த மைய பகுதி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் வந்து இந்த நந்தகிராம்ன்றது. அதை சுற்றி 8 இதழ்கள் இருக்கிற மாதிரி 8 கிராமங்கள் இருக்குது. அந்த ஒரு கிராமத்துலேயும் 2 கோபியர்கள், இப்போ உதாரணத்துக்கு வடக்கு திசையில் இருக்கிற அந்த கிராமத்தில் வந்து லலிதா, விஷாக்கா இருக்காங்க. அந்த மாதிரி 8 கிராமங்கள்லேயும் முக்கிய கோபியர்கள் இருக்காங்க. So you will see Nandagram is the top of the hill, and the Nanda Maharaj's house was on the top. And on the other side there is another hill where Rishabhanu Maharaj is there, and Radharani's house is there. இப்போ நீங்கள் நந்தகிராம் போகும்போது அது ஒரு மலை மேலே இருக்கும். மலை மேலே ஏறி நம்ம அங்கிருந்து பார்த்தோம்னா அந்த நந்தகிராமை சுற்றி இப்போ ஒரு பக்கம் வந்து ரிஷபானு மன்னருடைய வீடு இருந்த பர்ஷானான்ற அந்த மலை இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். So Krishna takes every morning calves or the cows later from Nandagram all the way to Govardhan and goes all around Raja roaming with the cows and come back at night. காலையில் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அந்த பசுக்களை அழைச்சிட்டு மேய்க்கிறதுக்காக நந்தகிராமிலேருந்து கோவர்தன் வரைக்கும் இந்த பிரஜமண்டல பகுதியில் அவர் அழைச்சிட்டு போவார். So all his friends who live in Nandagram with him, all night they are waiting. Every 10 minutes they, when will go, when will morning come, we'll go with Krishna, when will morning come. There is no sleep, there is no tamas, there is no ignorance in spiritual world. They are always 24 night time they are thinking how they are playing with Krishna, in morning they just continue playing with him. This is spiritual world. இப்போ காலையில் மாடுகளை மேய்ச்சிட்டு மேய்க்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இரவில் அவங்க தூங்கிறது கிடையாது. அங்கே தூக்கம்ன்றதே கிடையாது. அவங்க இரவு முழுக்க எப்போ காலையில் பொழுது விடியும் நம்ம காலையில் கிருஷ்ணரோடு சேர்ந்து மாடுகளை மேய்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு க்ஷணமும் அவங்க அதை பற்றியே நினச்சிட்டே இருக்காங்க. காலையில் விடிஞ்ச உடனே அவங்க கிருஷ்ணரோடு சேர்ந்து அந்த லீலைகளை புரிகிறாங்க. So hundreds of devotees in Dasarasa, they bring the water for Krishna's bathing, they wash his floor, they wash his clothes, bed sheets, they bring fresh clothes to Mother Yashoda to dress him and Rohini. There is so much activity early morning in Nandagram before Krishna leaves. கிருஷ்ணர் நந்தகிராம் விட்டு போகிறதுக்கு முன்னாடி நிறைய செயல்பாடுகள் அங்கே இருக்குது. நிறைய விதமான செயல்கள். இப்போது புது ஆடைகளை உடுத்திக்கிறதுக்காக ரோகிணி அம்மா கொண்டு வராங்க. யசோதம்மா ஏற்கனவே உடுத்திருந்த அந்த ஆடைகள்லாம் துவைச்சு போடுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கிறது. And every day gopis, Radharani from Barshana and her friends, every day they will find some excuse to come to Nandagram to see Krishna. கோபியர்கள் அதே மாதிரி வர்ஷானாவிலிருந்து ராதாராணியும் அவங்க கூட இருக்கிற அந்த கோபியர்களும் சேர்ந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இங்கே நந்தகிராமுக்கு வரதுக்கு பார்ப்பாங்க. And similarly Krishna and his friends will find million excuses to go through Varshana somehow or other. One cow got lost, so we have to go this way to meet Radha and gopis. அதே மாதிரி கிருஷ்ணரும் கோபுரங்களும் அதே மாதிரி தான். அவங்க மாடு மேய்க்க போகும்போது இது மாதிரி ஒரு மாடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷானா வரைக்கும் நாங்கள் தேடிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷானா பக்கமாக போவாங்க. So here the key magic player, the spiritual potency to arrange pastimes between Radha Krishna, to arrange meeting, is Vrinda Devi. This is the temple of Vrinda Devi. And yeah. இப்போ இந்த மாதிரி ராதாவும் கிருஷ்ணரும்
கோபியர்கள் கோபியர்கள் இவங்க எல்லாம் சந்திச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு ஏற்பாட்டை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கவங்க விருந்தா தேவி. இப்போ நம்ம அந்த விருந்தா தேவியோட கோயிலில் தான் இருக்கோம். So Vrinda Devi is spiritual potency of the Lord, which is Leela Shakti, which manages all the pastimes of Radha Krishna, their meetings, their all kinds of arrangements. Everything is done by Vrinda Devi. இந்த பிருந்தாதேவி கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி, லீலா சக்தி. அவங்க தான் இந்த கிருஷ்ணர் ராதா சந்திப்பு, அவங்களுக்கான அந்த ஏற்பாடுகள், அந்த லீலைகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அவங்க தான் பொறுப்பேற்று அவங்க செயல்படுத்துகிறாங்க. If you noticed, you had darshan. Everybody took darshan? Yes, okay. எல்லாரும் தரிசனம் பண்ணிங்களா? பிருந்தாதேவி தரிசனம். But did you notice in left hand, Vrinda Devi is holding a flower and one yellow parrot? நீங்கள் இடது கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூ இருக்கும், அதே மாதிரி ஒரு கிளி இருக்கும். Yellow kili. மஞ்சள் நிறத்தில் கிளி இருக்கும். His name is Daksha, and he is chief of all parrots who are just now flying around, because they send the messages to Radha Krishna, where to meet, how to meet, who is coming, who is not coming, watch out, Nanda Maharaj on the way, disappear. You know, all the things that run arranged by Vrinda Devi. இப்போ அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிற அந்த கிளி தான் வந்து மற்ற கிளிகள் எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிறது. இப்போது இந்த கிளிகள் வந்து என்ன பண்ணணும்னா சில சைகைகளை அவங்களுக்கு காட்டும். இப்போது இவங்க ராதாகிருஷ்ணர் சந்திக்க போகிறாங்க அப்படின்னா, அங்கே நந்த மகாராஜர் வர்றாரு அப்படின்னா, அவர் வர்றாருன்ற அந்த செய்தியை வந்து அந்த கிளிகள் வந்து அவங்களுக்கு சொல்லும். So these are Krishna's pastime. This is spiritual world, and at least whenever we see Kili in Tamil Nadu, you can remember Vrindavan and Radha Krishna's pastimes. ஸோ இதெல்லாம் இங்கே விருந்தாவனத்தில் நடக்கக்கூடிய லீலைகள். நம்ம கிளி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த மாதிரி ராதாகிருஷ்ணருடைய லீலைகள்லாம் நினைவுபடுத்திக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இது. Yeah, even Andal holds the parrot in her hands. நீங்கள் ஆண்டாள் கூட கையில் கிளி வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். For same reason, thinking of Vrindavan and Krishna. அதே காரணம் தான், அவங்களும் வந்து விருந்தாவனத்தையும் கிருஷ்ணரையும் நினச்சிட்டு இருக்கிறதுக்காக தான் அதை செஞ்சிட்ருக்காங்க. So every day Krishna will take calves first on Pavan Sarovar, one huge lake there manifested in Nandagram bottom hill, how you say, foot hill. அந்த நந்தகிராமுக்கு கீழே அடிவாரத்தில் பாவன சரோவர்னு ஒரு குளம் இருக்குது. அங்கே தான் கிருஷ்ணர் முதல்ல மாடுகள் எல்லாம் அழைச்சிட்டு வருவார். And the lake was manifested by Krishna because Nanda Maharaj and Yashoda Maya, they wanted to go to pilgrimage to Ganga to take bath, to get purified. But they were little elders, so Krishna said, why to walk so much, travel to Ganga? I'll call Ganga here. So he manifested all the holy waters, the Ganga, Yamuna and Kaveri, all the rivers are here. It's called Pavan Sarovar, the purifying lake. You take bath and you're free from all sin. அந்த பாவன சரோவர் வந்து கிருஷ்ணரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஏன்னா நந்த மகாராஜ், யசோதம்மா இவங்கெல்லாம் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. அப்போது ஏன் நீங்கள் அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி கங்கையில் ஸ்நானம் பண்ணணும், கங்கை இங்கேயே இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவங்கள அழைச்சிட்டு வர்றார். அங்கே கிருஷ்ணருடைய ஏற்பாடின்படி கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லா புனித நதிகளும் அந்த பாவன சரோவருக்கு அங்கேயே அவங்க காட்சி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கங்கைக்கு தனியாக போகாமல் இங்கேயே வந்து அவங்க ஸ்நானம் பண்ணுறாங்க. So usually system is when pilgrimage comes to Nandagram, first they go to Pavan Sarovar, sprinkle water or take bath, and then we go to the darshan for Nanda Bhavan, Nanda Maharaj's house. பொதுவாக யாத்திரை வரக்கூடியவங்க முதல்ல அந்த பாவன சரோவரில் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு தீர்த்தம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நந்தகிராமில் வந்து போய் தரிசனம் பண்ணுவாங்க. So yeah, we are going there, correct? Now we are going there. Take prasadam there. Hey, we will take prasadam also. Super. Very good. One more Leela, pastimes manifested. Okay, so I request you, go one more time for darshan, give little donation. Notice the Daksha parrot, and here also this is Gupta Sarovar. This is a secret meeting place of Radha Krishna arranged by Vrinda Devi. So both kundas sprinkle water on head of a pranam and then we'll proceed.
இப்போது இன்னொரு முறை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்க. நம்ம சொன்ன அந்த தக்ஷான்ற அந்த கிளி இருக்கான்னு பாருங்கள், நன்கொடை கொடுங்க. கொடுத்துட்டு வந்து இங்கேயும் வந்து இது குப்தா குண்டுன்னு இதுக்கு பேர். இங்கே இதுவும் பிருந்தாதேவியால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு குளம். இது ராதாகிருஷ்ணர் ரகசியமாக சந்திக்கிறதுக்கான ஒரு இடமும் கூட. ஸோ அதனால் இங்கேயும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தீர்த்தம் தெளிச்சுக்குவோம். ஸ்ரீ பிருந்தா குண்ட கி ஜாய், ஸ்ரீ பிருந்தா தேவி கி ஜாய், ஸ்ரீ நந்தகிராம் தாம் கி ஜாய், கௌர் பிரேமானந்த. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம சொன்னதை செஞ்சுட்டு நேராக பஸ்ஸுக்கு வந்துடுங்க. நம்ம அடுத்தது பாவன சரோவர் போகிறோம். அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு நம்ம பிரசாதம் அங்கே எடுத்துக்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா.